ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை வச்சு ஒரு இனிப்பான ஸ்வீட் செய்ய போகிறோம். என்னென்னா கடலை உருண்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்நாக்ஸாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்டில் செஞ்சீங்கன்னா நிறைய குவான்டிட்டியோடு செய்யலாம். ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் கொடுத்து விட்ற மாதிரி தாங்க இருக்கும். அதாவது கடலைப்பருப்பு வாங்கிக்கோங்க. வேர்க்கடலை வீட்டில் காஞ்சிருந்தால் காஞ்சதையும் வறுத்துக்குங்க. பச்சையாகணும்னா பச்சையாகவும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டுருங்க வேர்க்கடலையை. ஏன்னா பர்ஃபியும் செய்யலாம் இதில். நம்ம கடலை உருண்டை செய்ய போகிறதுல கடலை மிட்டாய் தட்டையே செய்வாங்க பாருங்கள், அப்படியும் செய்யலாம். இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா தண்ணி ஓவராக வச்சுடுங்க. வெல்லம் போடும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு போட்டுங்க. ஏன்னா நான் பயந்துட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சு கசப்பு தண்ணி ஏற்பட்டுரும்ல, கொஞ்சம் இதுவாகிட்டு. அதனால் நான் என்ன யோசிச்சிட்டேன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருவோம், வெல்லம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, சோறு அதிகமாக வச்சு பண்ணுவோமே அப்படின்னு பண்ணேன். அது ரொம்ப வற்றவே இல்லை பார்த்துங்க. எனக்கு பொங்கிலாம் வந்துச்சு, நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக ஆகலை. சரிங்க, இப்போ உள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ வறுத்து எடுத்து தனியாக அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதை தோலை நீக்குங்க. அப்போ தாங்க அது நல்லா தோல் உறிஞ்சு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாக தண்ணியில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் வெல்லம் வாங்கியிருந்தேன். வெல்லம் போட்டுட்டேன். நீங்கள் சக்கரை இருந்தால் சக்கரைலையும் செய்யலாம், சக்கரை பாகு எடுத்து அதுலேயும் செய்யலாம். இல்லாட்டி கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி போடுங்க, பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு போடணும், நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போடுங்க. ஓகேங்களா? நான் இப்போ வெல்லம் எடுத்துக்கிட்டு போட்டுட்டேங்க. வெல்லத்துலேயே கொஞ்சம் ஸ்மெல்லுக்காண்டி ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணேன். அது அரைப்படவே இல்லை. அரைச்சி வர போட்டு எடுத்து அது தனியாக வடிகட்டி வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை தோல் நீக்கி தனியாக வச்சுட்டேன். ஆறினோடனே அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்கு தான் வடிகட்டுறது. அதை கிளியராக வடிகட்டிட்டு மறுபடியும் அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா சூடு பண்ணி வற்ற விட்டு கம்பி பதம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பதம் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சி அந்த தோல்லாம் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இஞ்சி வரும். அந்த இஞ்சி வர டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா இஞ்சி விட்டு அப்படியே எடுத்து ஊற்றி உடனே நல்லா தட்டி விட்டுருங்க. அப்படியே ஊற்றிட்டு விட்டுறாதீங்க. நான் எனக்கு கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு, இது காயவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பார்த்துங்க. அதை ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா நிறைய பாகு சேர்த்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சி டேஸ்ட்டும் பண்ணிட்டேன். பாப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னட்டு பாருங்கள். ஓகே, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.